இன்றைக்கி என்ன வீடியோனா, போன வீடியோவில் வந்து பிசிஓடியோட எப்படி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்றத பற்றி போட்டிருப்பேன். இப்போ பிசிஓடியோட எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன் அண்ட் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்ன இருந்துச்சு, எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 5 டேஸ் 6 டேஸ்லேயே எனக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து அடிக்கடி போகும். அது எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி முறையாக போகும். ஸ்மெல் வராது, ஆனால் முறையாக போக ஆரம்பிச்சிது. அப்புறம் செகண்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆனாலே தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சரி நமக்கு சளி பிடிச்சிருக்கனால அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் லேசாக விட்டுட்டேன். அப்புறம் நம்பிக்கையே இல்லைல்ல, ப்ரெக்னென்சி தள்ளி போனனால எனக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையே இல்லை. அப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் தலை சுற்றிட்டே இருந்தது. சரி நம்ம டேப்லெட் போடுறனால அப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் எனக்கு எப்போவுமே இருக்கும், ஆனால் அந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அதுவாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி வெள்ளையாக கையில் எடுத்தால் கூட ஒட்டி இழுக்கும்போது ஒரு மாதிரி நூல் மாதிரி அப்படியே தெரியும். அந்த மாதிரி வெள்ளைப்பட்டுச்சு. அதுவுமே அதிகமாக எப்பப்போலாம் யூரின் போகிறோமோ அப்போல்லாம் வர மாதிரி இருக்கும். அப்புறம் எனக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரிலாம் எந்த சிம்டம்ஸும் கிடையாது. ஆனால் சாப்பிட முடியல, எதுவுமே சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி தான். பசிக்கும், ஆனால் சாப்பிட்டா ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாயிரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்க ஆரம்பிக்கும். இப்படியே தான் சிம்டம்ஸ் இன்னும் வரைக்கும் இருக்குது. இன்னும் எனக்கு அந்த சிம்டம்ஸ் இல்லை. இன்ன வரைக்கும் எனக்கு வாமிட்டிங்கும் வரல. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக தாகம் இருக்கும், ஆனால் யூரின் போயிட்டே இருக்கனால குடிக்க பிடிக்காது. ஆனால் நம்ம குடிச்சு தான் ஆகணும். அப்புறம் எனக்கு வேறு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஓவலேஷனுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு வயிறு கொஞ்சம் கனமாகவே இருந்துச்சு. ஆனால் பயந்துட்டேன், கனமாக வேறு இருக்குது, பீரியடு தான் ஆகிருப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்புறம் வேறு எந்த சிம்டம்ஸும் இல்லை. அப்பப்போ கால் வலிக்கும், அவ்வளோதான். இப்போ வரைக்கும் எனக்கு இந்த சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த சிம்டம்ஸுமே இல்லை. உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ்.